ஓம் சாந்தி. 14/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியில் பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பழைய உலகத்தில் இருந்து உறவை முறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் இப்போது முடியப் போகின்றது. இந்த தலைப்பை விளக்கமாக சொல்கின்றேன். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். அதாவது ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் அனைவரும் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றார்கள். இந்த சங்கம யுகத்தில் தான் பகவான் தோன்றி மக்களுக்கு மகா வாக்கியங்களை கொடுத்து, அறிவுரை கொடுத்து, நல்லபடியாக எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளை, உயர்ந்த வழிமுறைகளை அழகாக சொல்கின்றார். பாருங்க, இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் 4 யுகத்திற்கு நடுவில் இருக்கின்றது சங்கயுகம். அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கலியுகத்தும் இப்போ நாம் இருக்கின்ற யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்திற்கும் நடுவில் சங்கம யுகம் இருக்கின்றது. அதாவது கலியுகம் இப்போது கலி என்றால் அறியாமை. அத்தனை பேரும், அத்தனை ஆத்மாக்களும் அறியாமை என்ற இருளில் மூழ்கி கிடக்கின்றார்கள். அறியாமை. பகவான் முடிந்த அளவு மக்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி செய்கின்றார். ஆனால் நாங்கள் பிடிவாதமாக நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு குரூப் பிடிவாதமாக இருக்கின்றது. அதைத்தான் சொல்லுகின்றார். நீங்கள் பழைய உலகத்தில் உறவை முறித்து கொள்ள வேண்டும். பழைய உலகம் அழியப் போகின்றது. ஏனென்றால் இந்த பழைய உலகம் இப்போது முடியப் போகின்றது. ஆகவே இறைவன் அழகாக சொல்லுகின்றார், கேளுங்கள், பின்பற்றுங்கள். இன்றைய கேள்வி பதிலை அடுத்த பதிவில் சொல்லுகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.